நேத்து உழவர் சந்தைக்கு போனப்போ கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க. 2 கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். கிழங்கு களி செய்யலான்னு சொல்லிட்டு. கிழங்கு வாங்கிட்டு வந்தோனே இந்த மாரி கோடு போட்டுக்கணும். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் தோல் எடுக்கிறதுக்கு. பழைய கிழங்குன்னா நமக்கு தோல் எடுக்க ஈஸியா வராது. அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கும்போது. நல்லா கிழங்கு தோல் எடுத்துட்டு இந்த மாரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். இப்ப மிக்ஸி ஜார்ல எல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கணும். நம்ம நார்மலா சாப்பிடுற களிக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். செய்றதுக்கும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆகும். இந்த மாரி நல்லா நைஸா அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கெட்டியான பேன்ல எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கைவிடாம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த மாரி விஸ்க் வச்சு கிளறும்போது ஈஸியா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறுனா இந்த அளவு கெட்டியா இருக்கும். இந்த பாத்திரத்தில ஒட்டாத அளவுக்கு நமக்கு கிழங்கு இருந்துச்சுன்னா கரெக்ட்டான பதம்னு அர்த்தம். இந்த அளவு தான் இருக்கும். ஆனா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு சூப்பரா இருக்கும். கூடவே கத்திரிக்காய் கடையில தான் செஞ்சிருந்தேன். நம்ம எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருந்தது. இதுக்கு நான்வெஜ் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவ சிக்கன் குழம்புக்கு செஞ்சிருக்கேன். டேஸ்ட்டா இருந்தது. டிஃபரெண்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.